الله أكبر الله أكبر. அசன் பாங்க சொல்லிட்டாங்க, தொழுகாம எங்க போறீங்க? இல்லம்மா நான் தூங்கிட்டேன் ஒது செய்யறதுக்காக. அசன் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நினைவோட தூங்குனீங்களா, நினைவு இல்லாம தூங்குனீங்களா? இது எப்படி கேக்குறீங்க, புரியலம்மா எனக்கு. அதாவது நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சுத்தி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களால உணர முடிஞ்சுதா? நல்லாவே உணர முடிஞ்சது. இப்ப பாங் சொன்னாங்க இல்லையா, அது கூட நல்லாவே கேட்டுச்சு. அதனாலதான் போய் ஒது செய்ய போனேன். அப்பனா நீங்க ஒழு பண்ணவே தேவையில்ல சார், அப்படியே தொழுக போலாம். என்ன சொல்றீங்க மௌலா? அப்ப தூங்கிட்டா அப்படியே தொழுவ போலாமா? அதாவது சார், தூங்குறதுல நிறைய விதம் இருக்கு. இந்த இப்ப சிலர்கள் எப்படி தூங்குவாங்க, சுத்தி இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு நினைவுகளும் இல்லாம தூங்குவாங்க. சுத்தி என்ன நடக்குது எதுவுமே தெரியாம தூங்குறவங்க கண்டிப்பா அவங்க அடுத்த தொழுகைக்கு தொழுவும் போது ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகணும். ஆனா இப்ப நீங்க எப்படி தூங்குனீங்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நினைவுகளும் உங்களுக்கு இருந்தது. அப்படின்றப்போ நீங்க ஒழு பண்ண தேவையில்ல, அப்படியே தொழுகலாம். இது சம்பந்தமா வந்த ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்கு. தானா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் எல்லாம் இஷா தொழுகைக்காக அமர்ந்திருந்த போது ஹத்தா தஹ்ஃபிக ரூசுஹும், தலைகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்தது. அதாவது தூக்கத்துல அவங்களுடைய தலைகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்த போதோ சும்மா சல்லூன வலாயத்த வல்லவுன, அவங்க ஒழு செய்யவில்லை, அப்படியே போய் தொழுதாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு தெரியுது. அப்படின்றப்போ ஒரு நபர் தூங்கிட்டு இருக்கம்போ தன் நிலையை மறந்து யார் தூங்குகிறாரோ அவங்க தான் ஒழு பண்ணிட்டு தூங்கணும். அது மட்டும் இல்லாம சுவற்றில் சாய்ந்து கொண்டு தூங்குவது, ஒரு காலை மேல தூக்கி கொண்டு தூங்குவது, இன்னும் தன் நிலையை மறந்து தூங்குவது, இது போன்ற யார் தொழுகிறார்களோ அவங்க அடுத்த தொழுகைக்கு கண்டிப்பா ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகணும். அப்படியா மௌலா? ஜஸாக்கல்லாஹு கைரன்.